என்னுடைய நண்பர் கந்தர்வன் தான் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் புதுக்கோட்டை ட்ரெஷரி அலுவலகத்தில் ட்ரெஷரி ஆஃபீஸராக வேலை பார்த்தார். ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு வெளியே வந்து டீ குடிக்கலாம் என்று வருகிறார்கள். வெளியிலேயே ஒரு டாக்டருடைய டிஸ்பென்சரி, ஒரு அம்மா கைத்தாங்களாக தன்னுடைய கணவனை கூட்டின்னு போறாங்க. நோயாளி கணவனை டாக்டர்கிட்ட காமிக்குது. இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த ஆள் தவறி கீழே விழுந்துடுறான். முதல் மாடியிலேருந்து எல்லாரும் ஓடுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடுறாங்க. அடிப்பட்டு ரத்த சகதியாக அந்த ஆளை மேலே தூக்கின்னு போகிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, பிழைக்காது, பயங்கர கஷ்டம், முடிஞ்சால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துன்னு போங்க. அப்போ இப்படி போய் தூக்குனாங்கல்ல, அதில் ஒரு ஆள் தான் இந்த கதையை எழுதுகிறார். அவர் பெயர் கந்தர்வன். அவர் போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அவர் ரொம்ப மறக்காமல் அந்த சமயத்திலும் 200 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது. அவர் டிஸ்பென்சரில் தான் இப்படி ஒரு விபத்தே நடந்திருக்கு. அப்புறம் கீழே வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு, பணம் வச்சுக்கிறீங்களாம்மா வீட்டில்? இல்லை சார், இன்னைக்கு டாக்டர்கிட்ட வர்றதே 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஒரு அம்பாசிடர் கார் பிடிச்சி காரை எங்கள் வீட்டுக்கு ஓட்டுங்கன்றார். கார் அவர் வீட்டுக்கு போகிறது. அவர் பிஎஃப்ல லோன் போட்டு 7500 ரூபாய் வச்சுக்கிறார். கதை 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை. 7500 ரூபாய் எடுத்துக்கின்னு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் காரை ஓட்டு என்று சொல்கிறார். கார் போகிற போது கந்தர்வன் எழுதுகிறார், என் கூட 5-6 பேர் ஓடி வந்தான் அவனை தூக்கிறதுக்கு, எவனுமே இல்லை. என் கூட 100 பேர் நின்றான், ஒருத்தனும் இல்லை. நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு இல்லாத இந்த அக்கறை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு இல்லாத மனித நேயம் எனக்கு மட்டும்தான் கொடுத்து. எப்படி கிடைத்தது என்றால், நான் படித்த மார்க்சியம், நான் இருக்கிற தொழிற்சங்கம், நான் நேசிக்கிற சமூகம், இதுதான் மற்றவர்களிலிருந்து என்னை இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்றியிருக்கிறது. கார் இப்பொழுது தஞ்சாவூரை நோக்கி போகிறது. டைம் பார்த்தா 11:30 மணி. போகிற போது அவனுடைய தலை இவருடைய மடியில் இருக்கிறது. கந்தர்வன் யோசிக்கிறார், இந்த ஆள் யாரு? 5 மணிக்கு முன்னாடி வரல இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், இவன் பேர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய தலை என்னுடைய மடியில் இருக்கிறது. நான் எவ்வளவு உன்னதமான மனிதனாக இருக்கிறேன். ஒருத்தனுக்கு கூட இவ்வளவு மனித நேயம் இந்த ஊரிலேயே இல்லை என்னை தவிர. நான் குழந்தையிலிருந்து புத்தகங்கள் படித்திருக்கிறேன். நான் குழந்தையிலிருந்து மார்க்சியத்தை நேசிக்கிறேன். அதனால்தான் எனக்கு இவ்வளவு மனித நேயம் இருக்கிறது. இப்பொழுது இரவு 1 மணிக்கு இந்த மனுஷனை கூட்டின்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார்கள். டாக்டர் வந்து வெளியே கேட்குறாரு, இந்த அடிப்பட்ட ஆளுக்கும் உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்?